குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட அமைச்சர் ஐ பெரியசாமி மீதான வழக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்போம். சுரேஷ், வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. இந்த வழக்கு தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது, அது தொடர்பான விவரங்களையும் பதிவு பண்ணலாம். வணக்கம். மத்திய அரசின் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 2019ஆம் ஆண்டு திண்டுக்கல் மணிக்கூண்டு அருகில் அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்டதாக அமைச்சர் பெரியசாமிக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திண்டுக்கல் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அமைச்சர் பெரியசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து நடத்தப்பட்ட போராட்டங்கள் தொடர்பான வழக்குகளை வாபஸ் பெற்று தமிழக அரசு ஏற்கனவே அரசாணை பிறப்பித்திருக்கிறது. அந்த அரசாணையின் அடிப்படையில் சுமார் 5500 வழக்குகள் வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது என்று சுட்டிக்காட்டி, அந்த வகையில் அமைச்சருக்கு எதிரான இந்த வழக்கை தொடர்ந்து விசாரிப்பதில் எந்த பயனும் இல்லை என்று சொல்லி அந்த வழக்கை ரத்து செய்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.